அஸ்ஸலாமு அலைக்கும். காரசாரமாக ஒரு கருவாட்டு குழம்பு பார்த்துடலாமா? வெங்காயம், பூண்டு, சீரகம், தேங்காய், தக்காளி, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே பச்சை அரைச்சி இப்படி குழம்பு கூட்டிக்கோங்க. கருவாடு நல்லா உப்பு கருவாடு தான். நல்லா வறுத்து கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு அது நல்லாவா கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவாடு எடுத்து குழம்புல போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது ஒரு கொதிக்கும் போது தண்ணி கொட்டை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொட்டை சேர்த்துனாக்கே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சேர்த்துக்கோங்க. வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க, உங்கள் இஷ்டம். அது ஒரு கொஞ்சம் கொதி வரட்டும் நல்லா. இப்படி கொதிக்கும்போது புளி ஒரு எலுமிச்சை சைஸ் இருக்கும், புளி கரைச்சி நல்லா ஊற்றிக்கோங்க. அது ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாடை எல்லாம் போட்டும் நல்லா இருக்கும். பச்சை வாடை போய் நல்லா கொதித்து கொஞ்சம் கட்டி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. எனக்கு கொஞ்சம் கட்டியாக வேணும், நாங்கள் சப்பாத்தி தோசைக்கு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் கட்டியாக வேணும்னு நாங்கள் கட்டியாக இது பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கடாயை எடுத்து அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, சீரகம், கடுகு கொஞ்சம் சேர்த்து நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுங்க. அதுக்குள்ளே செவப்பாக வந்துடும். அது வறுத்தது அப்படியே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற குழம்புல சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம்